இனி விரிவான செய்திகள். அம்ரித் பாரத திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 103 ரயில் நிலையங்களை இன்று பிரதமர் மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அம்ரித் பாரத திட்டத்தின் கீழ் 508 ரயில் நிலையங்களை 24,470 கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் ஓராண்டாக நடந்து வருகின்றன. தெற்கு ரயில்வேயில் 40க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாடு முழுவதும் இதற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் மோடி இன்று 103 ரயில் நிலையத்தில் இருந்து ரயில்களை காணொலி வாயிலாக கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதற்காக இன்று காலை அவர் ராஜஸ்தான் மாநிலத்துக்கு சென்றார். அங்கு வடமேற்கு பகுதியில் உள்ள தார் பாலைவனம் மண்டலத்தில் இருக்கும் பிகானேர் மாவட்டத்திற்கு சென்றார். அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அதன் பிறகு பிகானேர் மும்பை இடையிலான ரயில் போக்குவரத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் சென்னை பரங்கிமலை, சாமல்பட்டி, சிதம்பரம், திருவண்ணாமலை, மன்னார்குடி, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், போலூர், குளித்துறை ஆகிய 9 ரயில் நிலையங்கள் இந்த திட்டத்தின் கீழ் சீரமைப்பு மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த 103 ரயில் நிலையங்களையும் பிரதமர் மோடி இன்று ராஜஸ்தானில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு புல்லட் ரயில் இந்தியாவில் நிறைவேற்றப்பட்டு விட்டது, மும்பையிலிருந்து அகமதாபாத் வரையில் விரைவில் இந்த திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்து இருப்பதாகவும் வந்தே பாரத் ரயில்கள் சென்னையில் தான் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். ரயில்வே ஸ்டேஷன்களை இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் காணொலி மூலியமாக தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். நாம் இங்கு காணொலியில் இருக்கிறோம். அவர் ராஜஸ்தான்ல பீகானேரிலிருந்து தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். அமிர்த் பாரத் ரயில்வே திட்டங்கள் கிட்டத்தட்ட ஒரே வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட 103 ரயில் நிலையங்களை மாடர்னைஸ்டு ரயில் நிலையங்களாக ஆக்கி அனைத்து வசதிகளும் உள்ள ரயில் நிலையங்களாக மேம்படுத்தப்பட்டு அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு பயன்பாடுக்கு வர இருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் அவர்களும் நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் என்ன நாள் குறிக்கிறார்களோ அந்த நேரத்தில் மக்களுக்கு தொடங்கி வைக்கப்படுகிறது. இதுதான் புதிய பாரதம், புதிய இந்தியா.